தொழிலாளரின் ஓய்வு பெற்ற சங்கத்தின் சார்பாக உழைப்போர் உரிமை சங்கத்தின் மாநில தலைவர் அவர்கள் இன்று தொடர்ந்து 4 நாளாக உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார். தூய்மை தொழிலாளர்களுக்காக. தூய்மை தொழிலாளர்கள் ரோடில் பெருக்கும் தொழிலாளர்களும், சில அரசுகளில் பெருக்கும் தொழிலாளர்களும், தூய்மை தொழிலாளர்கள் அனைத்து தொழிலாளர்களுக்கும் இவர் குரல் கொடுத்து 4 நாள் தான் உடலை வருத்தி கொண்டு உண்ணாவிரதம் இருக்கிறார். அதற்காக இந்த சங்கத்தின் சார்பாக அவருக்கு நான் ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் ராமேஸ்வரத்தில் இருப்பதால் அவருக்கு நான் ஆதரவு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நேரில் வந்து அவரை சந்திக்கிறேன் என்று இந்த காணொளி மூலமாக அவருக்கு நான் தெரிவிக்கிறேன். அன்பு தோழர் அவர்கள் பாரதி அவர்களுக்கு இந்த காணொளி மூலமாக தெரிவிப்பது என்னவென்றால், உண்ணாவிரதம் வெற்றி பெற தொழிலாளிகள் அத்தனை பேரும் வாழ்வில் உயர் பெற நாம் அனைவரும் சேர்ந்து பாடுபடுவோம் என்று பாரதி அவர்களுக்கு இது மூலமாக காணொலி மூலமாக தெரிவிப்பது என்னவென்றால், நான் வந்தவுடனே உங்களை நான் நேரில் சந்திப்பேன் என்று உழைப்பர் உரிமை இயக்கத்தின் தலைவர் உண்ணாவிரதம் தொடர்ந்து 4 நாளாக தன் உடமையை வர்த்தி கொண்டிருக்கிறார். ஆகையால் தமிழக முதலமைச்சருக்கு தமிழ்நாடு அனைத்து ஓய்வு பெற்ற சங்கத்தின் சங்க தலைவர் மாநில தலைவர் சீனிவாசன் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் தமிழக முதலமைச்சர் வைக்கிறேன். தூய்மை தொழிலாளர்களுக்கு நீங்கள் இதை ஏற்று அவர்கள் கேட்ட ஊதியமும் பணி நிரந்தரமும் செய்ய வேண்டும். ஏனென்றால் தூய்மை தொழிலாளர்கள் இல்லைன்னா நாடே நாத்தடித்துவிடும், ஊரே நாத்தடித்துவிடும். அதனால் தூய்மை தொழிலாளர்கள் எந்த நாத்தத்தையும் பார்க்காத சுத்தம் செய்து நம்மளுக்கு தூய்மை இந்தியாவாக அவர்கள் நம்மளுக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த தூய்மை இந்தியாவாக வைத்திருக்கும் தூய்மை தொழிலாளர்களுக்கு சம்பளம் உயர்வதற்காக ஒரு சங்க தலைவர் 4 நாளாக தன் உடம்பை வருத்தி கொண்டு உண்ணாவிரதம் இருக்கிறார் என்றால் அவருக்கு மட்டும் அது இதுவில்லை, தமிழக முதலமைச்சருக்கும் அதில் பங்கு உண்டு. ஏனென்றால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தூய்மை அத்தனை தொழிலாளர்களுக்கும் நீங்கள் தான் காவல் மாதிரி இருந்து அவர்களுக்கு அவர்கள் உரிமை சம்பளத்தை பெற்றுத்தர வேண்டும், நீங்கள் தான் அவர்களுக்கு ஏற்ற வேண்டும் சம்பளத்தை ஏற்ற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தாழ்மையான இந்த வேண்டுகோளை இந்த நேரத்தில் உங்களுக்கு வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.